டெக் இன் தமிழ் நியூஸ் 10வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரத்தில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான டெக்னிக்கல்கள் நடந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூகுள் டெஸ்ட் யூபிஐ ஆப்பை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருந்தோம். அதாவது ஒரு நபரை ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நீங்கள் 51 ரூபா எப்படி சம்பாதிக்கலாங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முந்தி 51 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு ரெஃபரலுக்கு 75 ரூபா அப்படிங்கிற விதமாக கூட்டியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு நபரை நீங்கள் ஜாயின் பண்ணி வைக்கிறது மூலமாக நீங்கள் 75 ரூபா சம்பாதிக்க முடியும். அதை டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அதன்படி கரெக்டாக செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு நபருக்கு 75 ரூபா சம்பாதிக்க முடியும். ஸோ எவ்வளோக்கு அதிகமான நபர்களை நீங்கள் சேர்த்து விட்றீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ரெஃபரல் மூலமாக 75 ரூபா சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். சாம்சங் நிறுவனம் உலகத்திலே பெரிய மொபைல் ஃபோன் ஃபேக்ட்ரியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியை லான்ச் பண்ணுற விதமாக சாம்சங் நிறுவனம் தனது ப்ரொடக்ஷனை 50% கூடுதலாக செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி உத்தரப்பிரதேசில் உள்ள நொய்தாங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பிளான்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது 141,000 ஸ்கொயர் மீட்டர் அவங்க இடம் கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவில் அவங்க மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரை கூட 50% உருவாக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட் எக்ஸ்பென்ஷனுக்காக அவங்க கிட்டத்தட்ட $700 மில்லியன் எக்ஸ்பென்ஷன் பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாம்சங் நிறுவனம் கிட்டத்தட்ட 67 மில்லியன் ஃபோன்ஸ் தான் இந்தியாவில் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது 120 மில்லியன் ஃபோன்ஸாக கூட போகுது. ஸோ அடுத்த 3 வருடங்களில் கிட்டத்தட்ட 5000 எம்ப்ளாயீஸை அவங்க வேலைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ட்விட்டரோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்குது. இதன் மூலமாக டாப்பில் இருந்து நேவிகேஷன் பார் எல்லாமே இப்போ கீழே பாட்டமுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நேவிகேஷன் பார் டாப்பில் இருந்தப்போ ஃபிங்கர் மேலே வரையும் கொண்டு போகிறதுக்கு பதிலாக அது கஷ்டமாக இருந்த காரணத்தினால ஸ்வைப் பண்ணி போக வேண்டியது இருந்துச்சு. அல்லது டேரெக்டாக டேப் பண்ணணும்னா ஸ்க்ரீனோட டாப்பில் தான் டேப் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ஃபோன்ஸ் 6 இன்ச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப தூரத்துக்கு ஃபிங்கர் கொண்டு போகிறது கஷ்டமாக இருந்த காரணத்தினால அவங்க இந்த நேவிகேஷன் பாரை பாட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் நம்ம டேரெக்டாக டேப் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இருக்குது. இது அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் இந்த நேவிகேஷன் பார் பாட்டமுக்கு உங்களுக்கு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். வாட்ஸ்அப்புக்கு ஒரு முக்கியமான அப்டேட் மற்றும் ஒரு மாற்றங்களும் வந்திருக்குது. ஸோ முதல்ல இந்த அப்டேட் என்னங்கிறது பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்போல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வருதோ அது நோட்டிஃபிகேஷன் பாரில் உங்களுக்கு அந்த மெசேஜோட விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த மெசேஜ் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் மட்டும் தான் இதுவரையும் இருந்துச்சு. இப்போ அதில் மார்க்கஸ் ரீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற பட்சத்தை உங்களுக்கு யார் அந்த மெசேஜ் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் படிச்சிட்டிங்கிற மாதிரி டிக் மார்க் கொடுத்துரும். அதுவுமே நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த டேப் கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மார்க்கஸ் ரீடுங்கிற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மெசேஜை படிச்சிட்டிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் அது உண்மையா இல்லையாங்கிறது வாட்ஸ்அப் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒருவேளை யாராவது உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, அது சஸ்பீஷியஸ் லிங்காக இருக்குது அல்லது ஏதாவது பிரச்சனைக்குரிய லிங்காக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு சஸ்பீஷியஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு அலர்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அது போலியான மெசேஜ் அல்லது அது ஸ்பேமான மெசேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் மீறி நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த லிங்கை டேப் பண்ணும்போது அதே மாதிரி சஸ்பீஷியஸ் லிங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தடவை இன்னொரு தடவை கேட்டுக்கிடும். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த அலர்ட் காட்டுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனி போலியான லிங்கோ இல்லைனா ஏதாவது ஒரு போலியான மெசேஜோ லிங்க் மூலமாக வரும்போது நீங்கள் அதை கண்டு ஏமாற வேண்டாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் பீட்டாவில் வந்துட்டு இருக்கு. விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி பெரிய ஷாப்பிங்கோட ஃபெஸ்டிவல் நடக்க போது. அதாவது அமேசானில் இருந்து ப்ரைம் டே சேல் அப்படிங்கிற சேல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பிக் ஷாப்பிங் டேஸ் அப்படிங்கிற சேல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது 16ஆம் தேதியிலேருந்து வரிசையாக உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான டீல்ஸ் வரப்போகுது. அதாவது ஸ்மார்ட் ஃபோன்லாம் எக்கச்சக்கமான ப்ரைஸ் கட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு கூகுள் பிக்சல் 2ஓட விலை கிட்டத்தட்ட 27,000 ரூபா குறைச்சிருக்காங்க. அதாவது இப்போ வெறும் 42,999 ரூபாய்க்கு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான டீல்ஸ் ஃப்ளிப்கார்ட்லையும் இருக்குது. அதே மாதிரி அமேசான்லேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான டீல்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும், ஹானர் ஃபோன்ஸுக்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வரதா இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எந்த ஃபோன் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளோக்கு விலை குறைஞ்சிருக்குது, எப்படி வாங்கலாங்கிற விவரம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ் லைக் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிடலாம். ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த ஃபோனோட லான்ச் டேட்டும் மற்றும் ப்ரைஸ் விவரம் தெரிஞ்சிருக்குது. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் வழியோட சேலுக்கு வரதா இருக்குது. இதோட விலையை பொறுத்த வரையும் இந்திய மதிப்படி பார்க்கும்போது 59,990 வரதா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது பாடாக்ஸ் ரெட் மற்றும் கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற 2 கலரில் வரும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வரதா இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட வீடியோவை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒருவேளை ஃபோனை பற்றி தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட பை நோ லிங்க்ஸ் இருக்குது. சோனியோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனான Xperia XZ3ல 4 கேமராவோட இந்த ஃபோன் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கேமரா அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் 2 கேமராவும் பேக் சைடில் 2 கேமராவும் வரப்போது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரியர் ஃபேஸிங் கேமராவில் டபுள் கேமரா உள்ள ஃபோன் எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் இருந்தாலும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் டியூல் கேமரா இருக்கிறது 1-2 கேமரா ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் Xperia XZ3யும் வந்து இணைய போகுது. ஆனால் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் படி சென்சார் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு நிகரான குவாலிட்டி வந்து நமக்கு ஃபோட்டோஸ் ஏற்கனவே சோனி ஃபோன்ஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சோர்சஸ் படி இந்த ஃபோன் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் இந்த ஃபோனை பற்றின முழு விவரமும் நம்ம சேனலில் முதலாக வீடியோ வர இருக்குது. ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷியாமியோட புது ஸ்மார்ட் ஃபோன்களான Mi A2ம் Mi Max 3யும் இந்த மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஸோ இதில் Mi Max 3 வந்து முதல்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வந்து இது ரிலீஸ் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டில் எப்படி வந்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த ஃபோனை பற்றி லான்ச் ஆகும்போது இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். அதே மாதிரி ஜூலை மாதம் 24ஆம் தேதி மேட்ரிட்டில் வச்சு இந்த ஷியாமியோட Mi A2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஏற்கனவே ஷியாமியோட Mi A1 ஃபோன் சரி, அதாவது சாஃப்ட்வேர்லேயும் சரி, கேமரா குவாலிட்டியும் சரி பட்டையை கிளப்பிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த Mi A2ம் அதே மாதிரி பட்டையை கிளக்கணும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Android One ப்ராஜெக்ட்டில் தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 2 வருடம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றின வீடியோ நம்ம சேனலுக்கு வரதா இருக்குது. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பேஜுக்கு லாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு இதை பற்றின வீடியோ நம்ம சேனல் பேஜில் இருக்கும். இவ்வளோ நாள் கூகுள் குரோம் போன்ற ப்ரௌசரில் இந்த இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அதை யூடியூபுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மோடுக்குள்ளே நீங்கள் ப்ரௌசிங் பண்ணும்போது உங்கள் ஹிஸ்ட்ரியோ இல்லை நீங்கள் எந்த வெப்சைட் பார்த்தீங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே பதியாது. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் நார்மலாக ஒரு வீடியோ பார்த்தோன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்களோ அதுக்கு ஏற்றப்பல தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் சாங்ஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் சாங்ஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து யாராவது உங்கள் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கிற மாதிரி விஷயங்கள் தெரியும். ஸோ இதை மறைக்கிறதுக்காக யூடியூப்பில் இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற மோடு கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆன் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் உள்ள உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டர்ன் ஆன் இன்காக்னிட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணுற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்காக்னிட்டோ மோடுக்குள்ளே போயிருவீங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஹிஸ்ட்ரியில் வராது. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் வீடியோவில் மாதிரியான எந்த வித கான்டென்ட்லேயும் வந்து நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஒருவேளை இன்காக்னிட்டோ மோட ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் வந்து டர்ன் ஆஃப் இன்காக்னிட்டோ மோட் மறுபடியும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு மாறிடும். கூகுள் குரோம் PC வெர்ஷனுக்கு ஒரு ரீடிசைன் வந்திருக்குது. ஸோ கூகுள் குரோம் ப்ரௌசரில் வந்து நார்மலாக இருந்த டிசைனை மாற்றி இப்போ வந்து புது டிசைன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் ஃபுல்லுமே UI ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் வந்து முந்தி டாப்பில் இருந்துச்சு, இப்போ பாட்டமுக்கு அதாவது ஜிமெயில் இமேஜஸ் அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆம்னி பாக்ஸோ ரவுண்டட் கார்னர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி புது விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விரைவில் இந்த அப்டேட் வந்து எல்லா PC யூசர்ஸ்க்கும் வர இருக்குது. மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு 10 inch Surface Go அப்படிங்கிற லேப்டாப் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் Surface Go லேப்டாப்பை பொறுத்தவரையும் இதில் வந்து Windows 10 S வெர்ஷன் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ S வெர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா Windows 10ஓட லைட் வெர்ஷன் OS தான் இந்த Windows S அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வச்சு நீங்கள் வந்து Windows 10 கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Surface Go வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையும் 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1800 x 1200 பிக்சல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்டை பொறுத்தவரையும் 520 grams வெயிட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ராசரை பொறுத்தவரையும் நமக்கு Intel Pentium Gold 4415Y ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்தவரை நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 4GB RAM, இன்னொன்று 8GB ரேமோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் 64GB ஸ்டோரேஜ் வருது. அதே மாதிரி வந்து 128GB ஸ்டோரேஜ் வருது. ஸோ ஒன்று வந்து இதில் 64GB வந்து eMMCயோட ஸ்டோரேஜும் 128GB ஸ்டோரேஜ் வந்து SSD ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த வெர்ஷனில் வந்து வைஃபை வெர்ஷன் மட்டும் தான் வந்து சோல்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருட எண்டில் வந்து உங்களுக்கு LTE வெர்ஷனும் வருது. ஸோ அதனால் அதை வச்சு சிம் கூட போட்டுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
கடைசியாக இந்த லேப்டாப்போட ப்ரைஸை பொறுத்தவரையும் 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து இந்திய மதிப்படி பார்க்கும்போது 26,500 வருது. அதுவே வந்து 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் உள்ள வெர்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 36,200 வருது. ஸோ இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியலான மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் தெரிவிச்சிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷனுக்கு புது வாய்ஸஸ் வரப்போகுது அப்படிங்கிற வீடியோ வந்து கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை பார்க்கலன்னா அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி வாய்ஸஸோட அப்டேட் வந்து அவங்க கலராக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை 6 புது வாய்ஸஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 6 புது வாய்ஸஸுக்கும் நேம் வைக்கிறதா இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையில் அவங்க வந்து கலராக வந்து அதை நேம் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாய்ஸுக்கும் வந்து வித்தியாசமான கலர் பேர் வச்சு சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு வாய்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் கலர்ஸாக காட்டும். ஸோ ஒவ்வொரு வேறையோ கலர் வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது வித்தியாசமான கலர் காட்டும். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வாய்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலர் தெரியும். உதாரணத்துக்கு உங்கள் பக்கத்தில் உள்ள நபருக்கு வேறு ஒரு கலரில் அதே வாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து வேறு கலரில் வந்து அதே வாய்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக வித்தியாசமான வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த வாய்ஸுக்கு நேம் கொடுக்காமல் இந்த அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் எல்லாருக்கும் இந்த அப்டேட் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெக் இன் தமிழ் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.